ஹலோ எவ்ரிவன். ரீசெண்ட் டைம்ஸ்ல 29 பைசா மோடி அப்படிங்கிறத பரவலா சோஷியல் மீடியால நம்ம அந்த டேர்ம் வந்து கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். நிறைய அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து அவங்க தேர்தல் யுக்தியா கூட இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஏன் அப்படி சொல்றாங்க? இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? ஆக்சுவலா என்னன்னா, நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு வந்து நம்ம டாக்ஸ் கட்டுறோம்ல, எல்லா ஸ்டேட்டுமே டாக்ஸ் கட்டுறோம்ல. அத வந்து ரிட்டர்ன் வந்து நமக்கு ஒரு சில பெர்சன்டேஜ் ஆஃப் மணிய வந்து ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ரிட்டர்ன் ஆஃப் மணி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃபர் ஆகும். அவங்களோட ஸ்டேட்ட பொறுத்து அது வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதுல வந்து ஏன் 29 பைசான்னு சொல்றாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு வந்து இப்ப ரூ. 100 குடுக்குறோம்னா, நமக்கு ரிட்டர்ன்ல 29 பைசா தான் வருது. அப்படிங்கிறத கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த டெர்ம் வந்து யூஸ் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஏன் நம்ம உண்மையாவே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அன்ஃபேரா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடக்குறாங்களா? இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து நிர்ணயம் பண்றது யாருன்னா, ஃபினான்ஸ் கமிஷன்னு சொல்லிட்டு ஒரு எவ்ரி 5 இயர்ஸ் வந்து ஒன்ஸ் இன் எவ்ரி 5 இயர் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. இது ஆர்டிகல் 280 படி இந்த ஃபினான்ஸ் கமிஷன வந்து செட் பண்ணுவாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு சர்டன் ரெக்கமெண்டேஷன்ஸ பிரசிடென்ட்க்கு வந்து குடுப்பாங்க. அந்த கிரைட்டீரியாவின் பேர்ல தான் இந்த இந்த டாக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது. 2021 to 2026 வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து 42% ஆஃப் மணி வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 41% குடுக்குறாங்க. அந்த 1% எங்க போச்சு அப்படின்னா, அந்த லடாக் வந்து யூனியன் டெரிட்டரியா மாத்திருக்காங்க இல்லையா? அதுக்காக அந்த 1% வந்து குடுத்துருக்காங்க. இப்போ இந்த எந்தெந்த டாக்ஸ் எல்லா டாக்ஸுமே இவ்வளவுதான் குடுக்குறாங்களா அப்படின்னா கிடையாது. ஜிஎஸ்டிலாம் பார்த்தோம்னா, ஜிஎஸ்டி வந்து நமக்கு தெரியும் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு இருக்கு. இப்போ ஒரு பொருளுக்கு 2% ஜிஎஸ்டினா 1% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். இன்னொரு பெர்சன்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும். அதாவது சரி பாதிய பங்கு தான். அங்க பாதி, இங்க பாதின்னு வரும். என்னென்ன டாக்ஸ் அப்போ இதுக்கு வந்து இந்த டாக்ஸ் ரிட்டர்ன்ல என்னென்ன டாக்ஸ்லாம் உள்ள வருது அப்படின்னு கேட்டா, டைரக்ட் டாக்ஸஸ் மட்டும் தான் வருது. ஃப்ரம் த வேர்ட் டைரக்ட்டே நமக்கு என்ன தெரியுதுன்னா, நேரடியா நமக்கு வந்து நம்ம கட்டக்கூடிய டாக்ஸஸ் தான் டைரக்ட் டாக்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 2 டைரக்ட் டாக்ஸஸ் இருக்கு. ஒன்னு வந்து இன்கம் டாக்ஸ், இன்னொன்னு கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இன்கம் டாக்ஸ்ல 2 இருக்கு. பர்சனல் இன்கம் டாக்ஸ், அதாவது நம்ம ஒரு இண்டிவிஜுவல் வந்து கட்டக்கூடிய டாக்ஸ் பர்சனல் இன்கம் டாக்ஸ். இன்னொன்னு கோஆபரேட்டிவ் இன் தி சென்ஸ் கம்பெனிஸ் கட்டுறவங்க. அது டொமஸ்டிக் கம்பெனிஸும் கட்டுவாங்க, ஃபாரின் கம்பெனிஸும் கட்டுவாங்க. ஃபாரின் கம்பெனிஸ் இங்கே வச்சிருப்பாங்கல்ல, இப்போ ஆப்பிள் இந்தியா, கூகுள் இந்தியா அவங்க எல்லாம் கட்டக்கூடியது ஃபாரின் இன்கம் டாக்ஸ். கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னா என்ன? ஆக்சுவலா அது கேபிட்டல் கெயின் அசெட்னா என்னன்னு தெரியணும் போது. இப்போ நான் வந்து 2010ல வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு இடம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் இப்போ வந்து 2024ல வந்துட்டு 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறேன்னா, எனக்கு அதுல வந்து எவ்வளவு லாபம்? 90 லட்ச ரூபாய் லாபம். இதுக்கு ஒரு டாக்ஸ் போடுவாங்க. அதுதான் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னென்ன கிரைட்டீரியாலப்பா இது குடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு 6 கிரைட்டீரியா வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னா இன்கம் டிஸ்டன்ஸ்னா என்னன்னா, எந்த ஸ்டேட் வந்து கம்மியா ஜிடிபி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ, அது அப்பனா என்ன அர்த்தம்? அவங்களோட டெவலப்மெண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்களுக்கு அதிகமான இத வந்து குடுப்பாங்க. இதுதான் அந்த 45% வந்து இது இது அடிப்படையில தான் பிரிக்கிறாங்க. சோ அப்ப நம்ம வந்து அதிகமான ஜிடிபி ப்ரொவைட் பண்றோம். அப்ப நம்ம ரொம்ப டெவலப்டு ஸ்டேட்டா? நம்ம வந்து இந்த திராவிட கழகங்கள் வந்து நம்மள அவ்ளோ டெவலப் ஸ்டேட் ஆக்கிட்டாங்களா? அப்படின்னு கேட்டா, பிரிட்டிஷர்ஸ் டைம்லயே கொல்கத்தா, மும்பை, சென்னை எல்லாமே ஒரு போர்ட் சிட்டிஸா இருந்துச்சு. நம்ம ட்ரெடிஷனாவே, ஜியோகிராபிக்கலாவே நம்ம வெல் வெர்ஸ்டா இருந்திருக்கோம். நமக்கு தெரியும் இவங்க பண்ண கரப்ஷன் என்ன, இவங்க பண்ண கரப்ஷன்ல இவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்திருக்கான்னு நமக்கே தெரியும். சோ அதனால அதுதான் 45% ஆஃப் இத வந்து நிர்ணயம் பண்றது வந்து அந்த இதுதான். செகண்ட் என்னன்னா, ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து எங்க கம்மியா குடுத்துருக்காங்களோ, அவங்களுக்கு அதிகமான அதாவது பாப்புலேஷன் குறைக்கிறதுல யார் சப்போர்ட் பண்றாங்க? அதுக்கு ஒரு ரிவார்டா இத யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி. இத வந்து யார் நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு இது இருக்குனாங்க. அது 10% ஆஃப் த இது வந்து அது நிர்ணயப்படுது. பாப்புலேஷன் அண்ட் ஏரியா 15%. பாப்புலேஷன் எங்க அதிகமா இருக்கோ, அங்க அதிகமான காசு. ஏரியா எது அதிகமா இருக்கோ, அங்க அதிகமான காசு. இப்ப 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல இன்னொன்னு என்னன்னா, டாக்ஸ். எந்த ஸ்டேட் வந்து டாக்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்றதுக்கு கரெக்டா ப்ரொவைட் பண்றாங்க. அத என்கரேஜ் பண்றதுக்காக, அந்த டாக்ஸ் எஃபோர்ட்ட என்கரேஜ் பண்றதுக்காக இப்ப 2.5% வந்து அதுபடி நிர்ணயம் பண்றாங்க. இதுதான் நடக்குது. எப்படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்டோட மொத்த வெல்ஃபேருக்கு ஒர்க் பண்றாங்களோ, அதே மாதிரி ஒரு யூனியன் கவர்மெண்ட்டும் ஒரு கண்ட்ரியோட மொத்த வெல்ஃபேருக்கு தான் ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர் வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸா அவங்க ப்ரொவைட் பண்ற டாக்ஸ் வந்து அதிகமா தான் இருக்கும். ஸோ அவங்க அதிகமான டாக்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் வந்து அதிகமா டெவலப்மெண்ட் ஃபண்ட் கொடுப்பேன்னா, அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அப்படி பண்ணவும் மாட்டாங்க. பிகாஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் த ஸ்டேட் ஷுட் பி டெவலப்ட்.
அந்த மாதிரி கிரைட்டீரியா இருக்கும்போது எவ்ரி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி ஷுட் பி டெவலப்ட்னு இருக்கணும். ஸோ அதனாலதான் எங்க தேவையோ டெவலப்மெண்ட் தேவையோ அதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த கிரைட்டீரியாஸ்லாம் முன் வச்சிருக்காங்க. ஸோ பீப்பிள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் வந்து எங்க குடுத்துருக்காங்க. நம்ம சவுத்துக்கு செய்யவே மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ இவ்ளோ ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம இந்தியா வந்து நல்ல எக்கனாமி வந்து கொண்டு வந்துட்டோமோ, ஆப்வியஸா 11th லார்ஜஸ்ட் எக்கனாமில இருந்து 5th லார்ஜஸ்ட் எக்கனாமிக்கு வந்துட்டோம். இப்போ ரீசென்ட் NITI ரிப்போர்ட் படி 24.8 crore பீப்பிள் போவர்ட்டி இண்டெக்ஸ்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா 2030 அப்போ ஹாஃப் ஆஃப் த பீப்புள் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல இருந்து வெளியே வந்துருவாங்க அப்படிங்கிறது ரிப்போர்ட் சொல்லுது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு போஸ்ட பார்த்தோன்னே நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இது அவ்வளவுதான் முடிவு பண்ண வேண்டாம். ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம போய் உள்ள எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி நம்ம பார்த்தோம்னா என்ன அதோட உண்மைத்தன்மை தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். ஜெய் ஹிந்த்.